ஹாய் ஹலோ வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி தான். திருச்செந்தூரில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். அதுவும் முருகனுக்கு படைக்கக்கூடியது. இதுக்கு வந்து கடலை மாவு 1 கப் நான் எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் பால். இந்த பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு வச்சுருக்கேன். குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க அதை வந்து சேர்க்க வேணாம். பட் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுல வந்து குங்குமப்பூ சேர்த்து தான் பண்ணுவாங்க. அது ஒரு நல்ல கலர் கொடுக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. ஸோ இதை வந்து நல்லா வந்து ரெண்டத்தையும் கலந்துட்டு நல்லா பீட் பண்ணி லம்ப்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். திருப்பாகம்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா திரிபாகம் தான், அது திருப்பாகமாக மாறி இருக்கு. ஸோ திரிபாகம்னா 3 பாகம். 1 கப் கடலை மாவு, 1 கப் பால், 1 கப் சர்க்கரை, இதுதான் இதனுடைய அந்த 3 பாகங்கள். இதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது வந்து முந்திரி பருப்பு. ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக முந்திரி பருப்பு எடுத்து கொஞ்சம் கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கடலை மாவும் பாலும் சேர்த்து வச்ச கரைசலை வந்து நம்ம வந்து அடுப்பில் சேர்த்து கிளற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் விட்டால் கூட அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம கிளற 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 நல்லா கட்டியாகும். இன்னொன்று வந்து கட்டி தட்ட ஆரம்பிக்கும். அதனால் நல்லா கிளறி அந்த கட்டி எல்லாத்தையும் உடச்சி விட்டு கிளறிட்டு இருக்கணும். இது ஓரளவுக்கு கட்டி ஆன உடனே அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 கப் பால், 1 கப் கடலை மாவு, 1 கப் சர்க்கரை. ஸோ 1 கப் சர்க்கரை இதில் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறுங்க. இப்போ வந்து கொஞ்சம் நீர்த்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு கிளறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் நீர்த்து போகும். இதுக்கு ஒரு 1/4 to 1/2 கப்பு வந்து நெய் தேவைப்படும். ஸோ அதை வந்து அப்பப்போ நீங்கள் விட்டு சேர்த்துக்கிட்டே இருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நெய் சேர்த்து இதெல்லாம் கொஞ்சம் கட்டி ஆன உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த முந்திரி பருப்பு பவுடரை நம்ம இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் விட்டு அங்கே கிளறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து உருட்டுற பதம் மாதிரி வரும். நெய்யெல்லாம் வெளியில் வராது இந்த ரெசிபியிலேருந்து. முந்திரி பருப்பு பவுடர் போட்டதுனால நமக்கு அந்த நெய் வெளியில் வராது. ஆனால் நீங்கள் கிளற கிளற கொஞ்சம் கெட்டியாகி உங்களுக்கு அப்படியே வந்து சுருண்டு வர பதம் வரும். அந்த பதம் வந்த உடனே நம்ம இறக்கி நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து குங்குமப்பூ பிடிக்கல அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். ஸோ அது வந்து அவங்கவுங்களுக்கு பொறுத்தது. பட் ட்ரெடிஷ்னலாக பண்ணுறதுல வந்து குங்குமப்பூ போட்டு செய்வாங்க. அப்போது அதனுடைய கலரும் சரி டேஸ்ட்டும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் செய்வீங்க. கடைசியில் வந்து நான் கொஞ்சமாக பச்சை கற்பூரம். ஸோ நார்மலாக இந்த நம்ம கோயிலில் செய்கிற பிரசாதம் எல்லாத்துலேயுமே இந்த பச்சை கற்பூரம் இருக்கும். ஸோ இது பிடிக்காதவங்க கண்டிப்பாக இதை வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சுருண்டு வருது. ஆனால் வந்து உங்களுக்கு நெய் வந்து வெளியில் ஊஸ் அவுட் ஆகலை. ஸோ ஆனால் இந்த பதத்தில் நம்ம இதை இறக்கிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஹெல்த்தியான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டை வந்து 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.